ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிளேயர் கவுண்ட் லெவலில் எபிசோட் 40 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை ஒண்டி போட்டுருங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் போட்ட உடனே நம்ம வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ 34th ஃப்ளோருக்கு அங்கே வந்துட்டான். அங்கே ஏதோ ஒரு ஈவில் ஐயோட இருக்கிற ஒரு மாஸ்டர் இருக்கு. அதால அப்படியே வெட்டி கொள்றான். அந்த இடத்துல அந்த மாஸ்டர் இறந்து போனோடனே ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. லோ ஃபைனலா தி பிளட் ஆஃப் ஈவில் ஐ அதை அப்சர்வ் பண்ணிச்சு. இதே மாதிரி சைக்காலஜிக்கல் அட்டாக் அதோட ரெசிஸ்டன்ட் இன்னமும் உங்களுக்கு அதிகமாகுது. ஆஹா, இது போதுமே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை பார்க்கும் போது பர்னாட்டுக்கு பயமா இருக்கு. அதுவும் அங்க சொல்லுது, மாஸ்டர் உங்களை பார்க்கும் போது எனக்கு பயமா இருக்கு, இப்படி எல்லாம் திடீர்னு பண்ணாதீங்க. அங்க லோவும் சொல்லுது, ஆமா என்ன ஆச்சு, எதுக்காக இந்த அளவுக்கு நீ சிரிக்கிற, அந்த அளவுக்கு நீ ஹாப்பியா இருக்க? ஆமா இல்லையா பின்ன, ஏன்னா எனக்கு கிடைச்ச ஃபாரின் காசு எல்லாமே லிமிடெட் எடிஷனு, அதாவது ரொம்ப ரேரு. இந்த மாதிரி காசு, அது போக ரேரான மெட்டீரியல், அந்த அளவுக்கு சீக்கிரமா அதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அந்த மாதிரி மெட்டீரியலும் இப்போ நம்ம கிட்ட இருக்கு. அடே அந்த மெட்டீரியல் அதை கூட விடு, ஆனா இந்த டிரான்ஸ்போர்டேஷன் அதான் அந்த காரு, அதெல்லாம் என்ன அந்த அளவுக்கு பெரிய விஷயமா என்ன? நான் சொன்ன விஷயம் என்ன உனக்கு புரியலையா என்ன? அங்க இருக்கிற ஒரு காரும் லிமிடெட் எடிஷன். லோ உனக்கு சொன்னால புரியாது, ஒரு பையனுக்கும் இந்த மாதிரி காரெல்லாம் வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ட்ரீமே இருக்கும் தெரியுமா? அடே நானே ஒரு பையன் தான், அதனால எனக்கு வந்து அதெல்லாம் புரியும். ஆனா அப்படி இருக்கும் போது கிம்மு இன்னமும் எனக்கு அந்த விஷயம் புரியல. லோ நல்லா கேளு, என்னன்னா இந்த உலகத்துல எல்லாத்தையுமே நம்மளால காசு கொடுத்து வாங்க முடியாது. சில பல விஷயம் இருக்கு, அது கிடைக்கும் போது தான் நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஆனா அப்புறம் தான் நம்ம கிம்முக்கு ஒரு விஷயம் அங்கே ஞாபகம் வருது. அந்த காரெல்லாம் இருக்கிற அந்த குடவுனு வெறும் ஒரு லாக் ஒண்டி தான் இருக்கு. அப்படி அந்த லாக் இல்லைன்னா அசால்ட்டா உள்ள பூந்துட முடியும். அப்படி பார்த்தா என்னோட காரை மற்றவங்க யாராச்சும் தூக்கிட்டாங்கன்னா என்ன ஆகும்? கவலைப்படாத, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஓல்டு மேன் பார்த்துக்கினாரு, இப்போ உன் கிட்ட இருக்கு. அப்படின்னா என்கிட்ட ஒரு வழி இருக்கு, இருக்கிற எல்லா பொருளையும் கேட்டுக்குள்ள நான் தள்ளுவான். பர்னாட் இது கேட்டோன்னே கத்த ஆரம்பிச்சது. அட மாஸ்டர், ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், சொல்லியும் நீங்க அதே மாதிரி பண்றீங்க. நான் ஒன்றும் ஸ்டோரேஜுக்கான ரூம் இல்லை. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம ஹண்டிங்கை இன்னமும் பண்ணலாம். இன்னமும் ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த டீமன் ஆந்த்ரோஸ் அதோட எபிலிட்டியை பத்தி சொன்னா ஃப்ளேமால அதெல்லாம் அட்டாக் பண்ண முடியும். அது போக சமனிங்க, எஸ்பெஷலா சைக்காலஜிக்கல் அட்டாக்ஸ் அதெல்லாம் பண்ணும். அதனால இப்பயே நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். ஏன்னா இங்க இருக்கிற இந்த மாஸ்டர்ஸை கொல்லும் போது நம்மளுக்கு சைக்காலஜிக்கல் ரெசிஸ்டன்ட் அது வந்து இன்னமும் அதிகரிக்கும். அதே தான் நம்ம இதுங்களை கொல்லணும். நாங்க ஈகோஸ சொல்ல அங்க எல்லாத்தையுமே நம்ம கிம் செம்ம வேகமா கொல்ல ஆரம்பிக்கிறான். ஒன்னத்தோட கதையும் முடியுது. கிம்முக்கு முன்னாடி ஏகப்பட்ட நோட்டிபிகேஷன் வருது. உங்களோட சைக்காலஜிக்கல் அட்டாக் ரெசிஸ்டன்ட் அது அதிகரிக்குது, இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பல மடங்கு அங்க நோட்டிபிகேஷன் வந்துங்கன்னே இருக்கு. அங்க ஏகப்பட்ட கிறிஸ்டல்லாம் இருக்குமா. நம்ம பர்னாட்டுக்கு அங்க ரொம்ப சந்தோஷம். கேட்டுக்குள்ள போடும் போது எல்லாத்தையுமே பர்னாட் தான் அங்க கன்சியூம் பண்ற மாதிரி இருக்கும். அதனால நம்ம பர்னாட் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கு. ஒரு பக்கம் நம்ம ரெய்னோ அங்க ஒரு மாஸ்டரை தூக்கினது, அதுக்குள்ள ஒரு கிறிஸ்டல் இருக்கும், அது அப்படியே அது முழுங்கிது. பார்க்கும் போது நம்ம கிம்முக்கு சுத்தமா புரியல. ஏய் ரெய்னு, முன்னாலேயும் அந்த கிறிஸ்டலை சாப்பிடும் போது லெவலப்லாம் ஆக முடியுமா? லோ இதை பார்க்கும் போதே சொல்லுது, இல்ல அதை நல்லா பாரு, அந்த அளவுக்கு அஃபெக்டிவா இல்ல, அந்த கிறிஸ்டல் வேஸ்டா போனதா மிச்சம். இருந்தாலும் ஒரு சைடு அவனுக்கு இதை சாப்பிட்றது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை கேட்கும் போது பர்னாட் அங்க கத்துது, ஆனா அதுக்கு எல்லாத்தையுமே நீங்க அதுக்கே கொடுக்க கூடாது, எல்லாமே எந்து. சரி கொஞ்சம் ட்ரீட்டா அது வச்சுக்கிட்டோம். ஹே ரெயின், மாஸ்டரை நீ கொல்லலாம், ஆனா அந்த கிறிஸ்டலை உண்டி எனக்காக விட்டுறியா? அதே மாதிரி மாஸ்டரை முடிஞ்ச அளவுக்கு இங்க கொண்டு வா எப்படின்னு சொல்ல அதுவும் அங்க பயங்கர வேகமா போகுது. அந்த இடத்துல நம்ம கிம்ம சொல்றான், நம்ம படு வேகமா எப்படியாச்சும் கிளைம் பண்ணோம். ஏன்னா லீஷியோ அவன் வழியா நம்மளுக்கு 1 இயருக்கான டைம் கிடைச்சிருக்கு. அதுக்கு ஒரே ஒரு வழி, நம்ம வந்து ஸ்ட்ராங்கர் ஆகணும். ஏன்னா அப்பதான் இதுக்கு மேலேயும் எந்த விதமான பிரச்சனையும் வராது. நான் அவனோட ஃபேஸ் ரியாக்ஷனே மாத்து, ஏன்னா அவனை சுத்தி அவ்வளவு மாஸ்டர்ஸ் இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் ரெயினு தான். ரெயினு கிட்ட ஒரு வார்த்தையை தான் சொன்னான், ஆனா அதுக்குன்னு இந்த அளவுக்கு மாஸ்டர் அது கொண்டு வந்துச்சு. ரெயினு, இது வந்து ரொம்ப அதிகமா உனக்கு தெரியலையா? சரி ஏதோ ஒண்ணு, இதுக்கு மேலேயும் வாய்ப்பை கொடுக்காம இதுங்களோட கதையும் முச்சிட வேண்டியதான். அந்த இடத்துல பயங்கர வேகமா ஒரு மாஸ்டர்ஸ் அவன் கொள்ள ஆரம்பிக்கிறான். அங்க ஈவலையா இருக்கிற அந்த மாஸ்டர்ஸ் அதோட கதையும் அப்படியே முடிய ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் நம்ம ரெயினும் அப்படியே கடிச்சு கொதது, இந்த பக்கம் நம்ம ஆளு எல்லா மாஸ்டர்ஸையும் ஹண்ட் பண்ணிட்டான். எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே கிறிஸ்டல்ஸா இருக்கு. அங்க இதுவே அவங்களுக்கு போதுமா தான் இருக்கு. அதாவது இதை வச்சே லோவாலையும் பர்னாட்டாலையும் அங்க பங்கமா டெவலப் ஆக முடியும். இதெல்லாம் நம்மளால பார்க்கும் போது திடீர்னு அங்க எலிசா பேசுது, மாஸ்டர் என்ன ஆச்சு, ஏதாச்சும் சொல்லணுமா எலி? அதுவா,
என்ன ஆச்சுன்னா எனக்கு உதவி இப்படி நாங்க ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வரோம். ஆனா அதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய கார்டியன் மாஸ்டர் அது நம்ம கிம்ம அப்படியே முழுங்கலான்னு வரும். என்னது ஒரு கார்டியனா? எலி என்ன மன்னிச்சிரு, நம்மளுக்கு இப்ப பேச டைம் இல்ல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்றியா? கோச்சுக்காத, நான் இதை முடிச்சுட்டு பேசுறேன். அந்த இடத்துல டைரக்டா அதோட வாயை நோக்கி அவன் போறான். அதுவும் அப்படியே நம்ம கிம்ம முழுங்கிது. ஆனா அத்த செகண்டே கிம் அந்த பக்கம் போய் ஒரு பயங்கரமான ஸ்லாஷ் அட்டாக்க போறான். இதனால அந்த மாஸ்டரோட கதையும் அங்கேயே முடியுது. அங்க கேனபிலிசமா ஆக்டிவேட் ஆயிடுது. அந்த பெரிய ஈவில் ஐ கார்டியன் ஒரு ஃபிராக்மெண்டா நம்ம லோ அங்க அப்சர்வ் பண்ணிடுது. நாங்க ஈகோஃபிகேஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. அப்படி ஆகும்போது நம்ம லோ அதை அப்சர்வ் பண்ணிக்கும். அந்த இடத்துல நம்ம எலியும் ஏதோ ஒரு விஷயத்த கேட்கணும் அப்படின்னு சொன்னால, இதனால எலி கேட்ட அவன் கேட்கறான், ஆமா எலி, நீ வந்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டல, அந்த எலிசான்னு பேர் இருக்குல்ல, அதை நம்ம ஷார்ட்டா எலினே பாத்துக்கலாம், ஏன்னா ஈஸியா இருக்கும். அது என்னன்னா அது சொல்லலான்னு வருது. ஆனா அதுக்குள்ள ஒரு நோட்டிபிகேஷன் வருது. ஈகோவா இருக்கிற உங்களோட லோ அது இப்போ லெவல் 100 அடைஞ்சிச்சு. லோவோட எவல்யூஷனுக்கான கண்டிஷன் அது இப்போ ஃபுல்ஃபில் செய்யப்படுது. அங்க நம்ம கிம்முக்கு ஒண்ணுமே புரியல, என்ன இது எவல்யூஷனா? அங்க லோவும் சொல்லுது, மாஸ்டர் என்னோட பாடி ரொம்ப ஸ்டேஞ்சா ஃபீல் ஆகுது, நான் இதை எப்படி சொல்றது, அதாவது ரொம்ப ஹார்ட்டா ஃபீல் ஆனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி எனக்கு வித்தியாசமா ஃபீல் ஆகுது. அங்க ஒரு நோட்டிபிகேஷன் வருது, லோவோட ஃபர்ஸ்ட் எவல்யூஷன் இப்படின்னு போட்டு லோவோட பாடி பார்ட், லோவோட பீஸ், லோவோட சோல், டீமன் ஃபிராக்மெண்ட் இது எல்லாமே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி காட்டுது. ஆனா கடைசியா மாஸ்டரோட பிளட்னு போட்டு ஒரே கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஓ, இதுதான் எவல்யூஷனுக்கான கண்டிஷனும், ஆனா எல்லாமே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி தான் இருக்கு. எனக்கும் இப்பதான் விஷயம் வந்து புரியுது. நம்ம ஸ்டார்டிங்லயே போன்ஸை வந்து பார்த்திருப்போம், அதுதான் பாடி பார்ட்னு கவுண்ட் ஆயிருக்கு. அது எந்த இடத்துல நம்ம ஹீரோ பார்த்திருப்பானா 30th ஃப்ளோர்ல அவன் பார்த்திருப்பான். அப்பனா எலி உன்னோட பாடி பார்ட்ஸ் அதுவும் 40வது ஃப்ளோர்ல அப்பியர் ஆகுமா என்ன? எனக்கு தெரியல மாஸ்டர், ஆனா வாய்ப்பு வந்து இருக்கு. ஈகோ பீஸை பத்தி சொன்னா, இதுக்கு முன்னாடியே நான் டஞ்சனுக்கெல்லாம் போனேன். இதுக்கு முன்னாடி எனக்கு அயன் கில்டோட கிளாஷ் எல்லாம் ஆச்சு. அதுக்கப்புறம் மின்சுக்கோட அப்பாவையும் அவன் கொண்டு இருப்பான். அங்க சோல் பியூரிஃபிகேஷனும் ஏற்பட்டிருக்கும். அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடிலாம் ஏற்படல, இப்பதான் ஏதோ ஏற்பட்டிருக்கும். அப்போனா இப்போவும் எனக்கு வாய்ப்பு இருக்கு, அதாவது அவரை ரிவைவ் பண்றதுக்கு. ஆனா இதை கேட்கும் போது அங்க போனாட்டு கத்துது, அவரை ரிவைவ் பண்ணா நான் வந்து மன்னிக்க வாய்ப்பே இல்லை. இப்படின்லாம் நம்ம கிம்மி கிட்ட அங்க புலம்புது. ஏன்னா ரிவே ஆனா அவங்களோட வயசு அது வந்து ஒண்ணுதான். ஏன் அந்த வயசானவரே இப்போ ரிவே ஆனார்ல, அவரோட ஈகோ வயசு பார்த்தா ஒண்ணுதான். லோ, எலிசா, பர்னாட் இவங்கெல்லாம் பெரியவங்க. இப்படின்னு அங்க பர்னாட் சொல்ல இருக்கு. நம்ம ஹீரோ அந்த சிஸ்டமை பார்த்து யோசிக்கிறான். டீமன் ஃபிராக்மெண்ட்னு இன்னொரு விஷயம் இருக்கு, அது இந்த 4th ஃப்ளோர்ல இருக்க அந்த கார்டியன் அதை கொல்லும் போது கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா மாஸ்டர்ஸோட பிளட்டா இப்படின்னு அதை பத்தி யோசிக்கிறான். ஆல்ரெடி 5 ஈகோ ஃபைட் ஆயிடுச்சு. ப்ளூ பீஸ்டும் அவன் முன்னாடி இருக்கு, அதாங்க நம்ம ரெயின். ஆனா இன்னமும் லோவோட கண்டிஷனை பத்தி அவளுக்கும் நம்ம ஆளுக்கு அங்க புரியல. அப்பனா இதுக்காக என் கிட்ட இருக்கிற ஈகோஸ் எல்லாத்தையுமே நான் பயன்படுத்தணுமா? இருந்தாலும் நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். இருந்தாலும் லோ, நீ வந்து எவ்வளவு ஆசைப்படுறியா? அங்க அதுவும் ஆமான்னு சொல்ல, சரி அப்ப நான் ட்ரை பண்ணி பார்த்துடலாம். அங்க எவால் அப்படின்னு அவன் சொல்ல, அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒளியும் பரவ ஆரம்பிக்குது. எந்த அளவுக்கு பிரகாசமா இருக்குன்னா தூரத்துல இருந்து பார்த்தாலே தெரியும். அங்க லோ ஃபைனலா எவாலாயுது. அங்க ஒரு ஸ்டேட்டஸ் விண்டோரும் அப்பியர் ஆகுது. மாஸ்டர் ஆஃப் ஆல் டிமானிக் ஸ்வார்ட் அண்ட் டிமானிக் ஆர்ட். நம்ம லோவோட லெவல் அது 100ல இருக்கு. ஸ்டேட்ஸ் எல்லாமே பங்கமா இருக்கு. ரெசிஸ்டன்ட், பிசிக்கல் ரெசிஸ்டன்ட் எல்லாமே 12, 7, 9 இந்த மாதிரி இருக்கு. இது வரைக்கும் கேனபிலிசம் பண்ணால அந்த மாஸ்டர்ஸோட ஈகோ ஃபிராக்மெண்ட் அது எல்லாத்தையுமே இணைச்சிருக்கான். அதனால தான் இப்போ அங்க எவ்வளவு இருக்கு. ஸ்டேட்டஸ்ல அதிகமான விஷயம் வந்து இருக்குப்பா. ஆமா லோ, நீ வந்து எப்படி ஃபீல் பண்ற? எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாலாம் ஃபீல் ஆகல. எனக்கு தெரிஞ்சு என்னோட பவரை டைஜஸ்ட் பண்ண இன்னமும் கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். நான் எல்லாமே கொஞ்சம் நியூ பவர்ஸா இருக்கு. ஆமா லோ, இன்னைக்கு இதுவே போதும்னு நினைக்கிறேன். அடையிற எலி, நீ வந்து இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்ட, அது என்ன விஷயம்? மாஸ்டர், அது வந்து ஒன்றும் இல்லை மாஸ்டர், எல்லாம் ஓகே தான். இப்படின்னு இது ஏதோ ஒரு விஷயத்த அங்கே மறைக்குது. என்ன விஷயம் தெரியல. எல்லாமே நம்மளுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் தெரியும். ஸோ மறக்காம ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. நான் அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் ஒரு எபிசோடு உங்களை தேடி வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.